திமுகவை சேர்ந்த யாராவது ஒருவர் சொல், ஒரே ஒருவர் ஐ பெரியசாமி கொள்ளையடிக்கல, அப்பழுக்கற்ற மனிதன், மனித புனிதர் என்று சொல்லு. நீ பெற்றெடுக்கிற பிள்ளைக்கு ஐ பெரியசாமி பேர் வைப்பியா? யாராவது உன் வீட்டில் பிறக்கிற பிள்ளைக்கு கனிமொழி பேர் வைப்பியா? கருணாநிதி பேர் வைப்பியா? என்ன காவாலி பயன் தெரியும், வைக்க மாட்டேன். இவனும் திருட்டு போயலாம் போயிருவான். ஆனால் நாங்கள் கொண்டாடுகிறோம், எங்கள் பிறக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் பிரபாகரன் என்று பெயர் வச்சுட்டோம். ஏன்டா அப்பழுக்கற்ற ஒப்பற்ற புனித தலைவனா போட்டிருக்கோம். நீ முள்ள மாதிரி முடிச்ச வச்சு தலைவனாத்துக்கிட்ட நீயே விளை பேசுவேன்னா, நாங்கள் புனித தலைவனை போட்டிருக்கிறோம். இதுல திமுக பேசிட்டோம்னா நீங்க இவ்வளவெல்லாம் பேசக்கூடாது. நீங்க இவ்வளவு திமுக பேசுனீங்க, பாஜக வந்துடும். பாஜக அந்த பக்கமா வந்துடும். வீட்டு ஜன்னலை புறா சாத்துங்க, பாஜக பூந்துற போது. நாம ஜன்னலை சாத்தோம்னா தலைவாச வழியா கூட்டு வருவான். யார? பாஜக. ஏன்னா திமுக கிட்ட எந்த கொள்கையும் இல்ல, எந்த கோட்பாடும் இல்ல, எந்த சித்தாந்தமும் இல்ல, எந்த மக்கள் நடந்தும் இல்ல. ஆனா ஊர்ல இல்லாத யோக்கிய மாதிரி பேசுவான். பாஜக தமிழ்நாட்டில் வந்துருவான்னு பூச்சாண்டி காட்டி நீ எல்லா அயோக்கியமும் பண்ற. எங்க பாஜக வர போறேன்? தமிழ்நாட்டில் பாஜக செத்த பிணம். அவன் ஒரு நாளும் எழப்போறது இல்ல, ஒரு நாளும் வரப்போறது இல்ல. இங்க அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் சொன்னாரு 2024 பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காதுன்னு. நீங்க அண்ணாமலை எங்க இருக்காருன்னு வெத்தலை மை போட்டு பார்க்க வேண்டியது. அவரே தூக்கி கடாசிட்டாங்க அண்ணாமலைய. இதுல தமிழ்நாட்டில் பாஜக எங்க வர போகுது? ஒருவேளை நயினா நாகேந்திரன் தலைமையில பாஜக புதிய எழுச்சியை பெற்று வீரியமாக கிளம்பி வந்தாலும் ஒரே அடி அண்ணாமலை போட்டுருவாரு. அண்ணாமலை தலைமையில பாஜக கிளந்து எழுந்து வந்தா வானதி அக்கா ஒரே படம் போட்டுருவாங்க. நமக்கு எந்த கவலையும் இல்ல, மாறி மாறி அடிச்சு செத்துருவாங்க. சரி, யாருக்கு போடலாம்? புதுசா இருக்காது போடணும். திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம். ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு, அவருக்கு போடலாமா? ஒரு மாச காலமா ஆளை காணும். கேடிவில இருக்காப்புல, கேடிவில பார்த்தா விஜய் வர்றாப்புல, பயங்கரமா பேசுறாரு. சன் டிவில பார்த்தா பயங்கரமா பேசுறாரு. நிஜத்துல எங்கடான்னு கேட்டா வாயை மூடிக்கிட்டு மௌன விரதம். அது அரிய தத்துவம் இல்ல, தத்துவத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்க, சும்மா இல்ல, ஒரு தத்துவத்தை பின்பற்றி வாழ்றாரு. அது ஒரு கட்சி, அதுக்கு ஒரு தலைவன், அதுக்கு தொண்டன் 4 பேர் போய் ஊருக்கு 4 பேர் போஸ்ட் வச்சு இந்த பதாக வைக்கிறதுக்கு மரம் நடுவோம், மழை பெறும் வை, பயன்பெறும். இந்த ஊரை சொல்லி இந்த ஊருக்கு போற வழின்னு வை, பயன்பெறும். எதுக்கு இந்த கட்சி? கட்சி தொண்டன் செத்து போனா விட்டுட்டு ஓடுறான் ஒரு தலைவன், அவனை ஏற்றிட்டு போறியா? அதுவும் என்ன சொல்றான்? எங்க தலைவருக்கு சுயநலமே இல்லை. எப்படி சொல்றீங்க? அவர் பிரச்சனைக்கே வாய் திறக்க மாட்டாரு. ஜனநாயகன்னு ஒரு படம், அது ஒண்ணும் இல்ல. பகவன் கேசரின்னு அனில்னு ஒரு இயக்குனர். யாரு? அனில்னு ஒரு இயக்குனர். அங்க பகவன் கேசரி இயக்குனர் பேரே அனில் தான். அவர் இயக்குனர் பகவன் கேசரி. அந்த கேசரியில கொஞ்சம் நெய்யை தூக்கலா, கொஞ்சம் முந்திரியை தூக்கலா போட்டு அதை கிண்டி கொண்டாந்து வைக்கிறார். அதான் ஜனநாயகன். அந்த படத்தை சென்சார் விட மாட்டேங்குது. சென்சார் யாரு? மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது, மத்திய அரசின் கீழே வருது. அப்ப என்ன பண்ணணும்? மோடி அங்கிள், அமித்ஷா அங்கிள், நீங்க என்ன சீண்டுங்க, என்ன பழி வாங்குறோம்னா என்ன பழி வாங்குங்க, ப்ரொடியூசரை விட்டுருங்க, படத்தோட விநியோகஸ்தரை விட்டுருங்க, படத்தை விட்டுருங்க அப்படின்னு பேச வேண்டியதானே? நரேந்திர மோடியை கண்டிக்கிறேன், அமித்ஷாவை கண்டிக்கிறேன், அமித்ஷாவின் அடாவடித்தனத்துக்கு முடிவு கட்டும் சொல்ல வேண்டியதானே? எதுவுமே பேசல. அதுல திமுக அரசை நோக்கி ஏண்டா இந்த விஜயை தொட்டம்னு நீங்க நினைச்சு பழி வாங்குவீங்க, நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணுவீங்கிறது. அந்த வருத்தப்பட வாலிபர் சங்கத்தில் ஒரு நகைச்சுவரம் இல்லை, அண்ணன் கட்டை அவுத்து விடுங்க, கட்டவே இல்லை போடாங்கிற மாதிரி. அந்த கேடு கட்ட திமுக ஒண்ணுமே பண்ணாம விட்டான். 41 பேர் செத்த பிறகும் ஒத்த வழக்கு போடுறத விஜய் மேல. ஏன்னா அரசுல மரணம் எடுத்துக்கிட்டு அவன் ஒண்ணு பண்ணாம விட்டான். அவன் ஒரு கையாளாதவன் திமுக, அவன்கிட்ட போய் வீரத்தை காட்டுறது. ஆனா பாஜக வாயை திறக்கிறது இல்லை, வாயே திறக்கலங்க. எங்க ஒரு பிரச்சனைனா விட்டுட்டு ஓடிடுறாங்க. எப்படிங்க ஓட்டு போட்டு அதிகாரத்தை ஏற்றி வைப்பீங்க? எப்படி ஏற்றி வைப்பீங்க? அதிகாரத்தின் நிழலை கூட தொடரல, அதிகாரத்தின் நிழலை கூட தொடரல. இப்பவே மண்டை மேல கருவம். உன்னை பார்க்க வந்து செத்து போனான்னா பாதிக்கப்பட்ட மக்களை அந்த வீட்டுக்கு போய் நீ தான் பார்க்கணும். நீ எதுக்கு ரெசார்ட் கூப்பிடுற? பண திமிரா, பண கொழுப்பா? எதுக்கு ரெசார்ட் கூப்பிட்ட? ஏன் கூப்பிட்ட? முதலமைச்சர் ஆயிட்ட நாளைக்கு கரூர்ல வெள்ளம் வந்துருச்சு, கரூர்ல ஒரு இயற்கை சீற்றம் இல்ல ஒரு பேரிடர் வந்தா என்ன பண்ணுவேன்? அந்த தெருவுக்குள்ள நான் போக முடியாது, லாரியில வச்சு மக்களை போல அள்ளிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவியா? எந்த தலைவன் பண்ணா? வலதுசாரி இடதுசாரி எந்த தலைவனும் களத்துக்கு தான்டா போனான், எல்லாம் களத்துக்கு தான் போனான். எம்ஜிஆர் அரசியல் மீது முரண்பாடு இருக்கு, விமர்சனம் இருக்கு, ஆனால் எம்ஜிஆர் களத்துக்கு போனார். காமராசர் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு களத்துக்கு போனார். எல்லா தலைவனும் களத்துக்கு போய் களத்துல தான் வந்திருக்கான். நான் களத்துக்கே போக மாட்டேன், நான் களத்துக்கே போக மாட்டேன்.
ஆனால் ஓட்டை போட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டணும். தமிழ்நாட்டில் எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எத்தனை அமைச்சர் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை மாவட்டம் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை ஒன்றியம் இருக்குன்னு தெரியுமா? ஒரு கருமாந்தம் தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. நம்மாழ்வார் சொல்றாரு, பேரறிஞர் நம்மாழ்வார், சந்தர்ப்ப சூழல் கோழையை வீரனாக்கிறதும் இல்லை, வீரனை கோழையாக்கிறதும் இல்லை, அவன் யார் என்று அடையாளம் காட்டுங்கிறார். அரசியல் கோழை, அப்பட்டமான அரசியல் கோழை விஜய். நீ பேச இப்ப என்ன தெரியுமில்ல, கூட்டம் நடத்தினா போதும் 4 பேர் இருப்பான் இந்த தாவேக கட்சியிலேருந்து, பைக் எடுத்துக்கிட்டு டிவிக்கே, அப்புறம் அந்த பக்கம் டிவிக்கே கொடியை வச்சுக்கிறது, ஒரு கொடியை எடுத்துக்கிறது. ஜல்லிக்கட்டில் மாட்டை அடக்க போகிறேன், மாட்டை அடக்க போகிற நேரத்தில் கொடியை காட்டுறேன், மாடு வெறிக்குது, என்னடா அது கேவலங்கிட்ட கொடியா இருக்குன்ட்டு. திருச்செந்தூரில் மன நிம்மதி இல்லாமல் மன அமைதிக்காக கோயிலுக்கு வழிபாடு செய்ய போகிறேன், அங்கே கொண்ட கொடியை காட்டுறேன், அவன் உச்சபட்ச மன வச்சேறேன். தேட்டரில் படம் பார்க்க போனேன், அங்கே காமிக்கிறது கொடியை காட்டுறது, எங்கே போனாலும் கொடியை காட்டுறது, டிவிக்குன்னு கத்துறது. ஏன்டா அவர் கட்சியில் இடம் தமிழ்நாட்டில் நீங்கள் மட்டும்தான் கட்சியா? எங்கே போய் காட்டு, அவ்வளவு வேகம் இருந்தால் போ, டெல்லி கிளம்பி போ, ஃப்ளைட் கிட்ட போட்டு நரேந்திர மோடி வர்ற வழியில் காட்டு, அமித்ஷா போகிற வழியில் காட்டு. அதுக்கு துப்பு இல்லை. ஒத்த வழக்கு ஒரு கட்சியை கலகத்து போயிருங்க. ஒத்த வழக்கு படத்தில் பேசுவாங்க, படத்தில் ஏகப்பட்ட வசனம், பக்கமும் வசனம் பேசுறது. நான் திரும்பி போகணும்னு நினைக்கிறீங்களா? ஐ எம் கம்மிங், ஷார்ட் ஓகே அப்படின்னு உட்காந்துருவாரு. ஆனால் நிஜத்தில் இது வழக்குன்னா சிறையில் போட்டுருவாங்களா? நாம் தமிழர் கட்சி இந்த 15 ஆண்டு காலத்தில் நாங்கள் சந்திக்காத வழக்கா? நாங்கள் எதிர்கொள்ளாத அடக்குமுறையா? நாங்கள் பார்க்காத அவதூறு பரப்புறையா? எங்கள் அண்ணன்கள் மீது வழக்கு இருக்குது. எங்கள் அண்ணன் சைமனை வந்து நியாயத்துக்காக போராடுறதுக்காக ஒரு 3 மாதம் 4 மாத காலத்துக்கு முன்னாடி அவரை சிறைப்படுத்தினாங்க. இந்த ஊரில் கள்ளாச்சாரம் வைக்கலாம், போலீஸ் கண்டுக்காது. கஞ்சா வைக்கலாம், போலீஸ் கண்டுக்காது. அபின் வைக்கலாம், போலீஸ் கண்டுக்காது. எந்த அயோக்கியத்தனமும் பண்ணலாம், போலீஸ் கண்டுக்காது. நியாயத்துக்காக பேசிட்டா வழக்கு, சிறை. அண்ணன் சைமனை வந்து வழக்கு போட்டு சிறைப்படுத்தினாங்க. வெளில வந்து எந்த கம்பீரத்தோட போனாரோ அதை விட 10 மடங்கு கம்பீரத்தோட நிமிர்ந்து நிற்கிறார். உங்கள மரியாடா? நாம் தமிழக கட்சி நிர்வாகிகள் வீட்டில் என்னையே சோதனை போட்டது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், சர்வதேச குற்றவாளிகள், இவர்களை பிடிக்கக்கூடிய அமைப்பு தேசிய புலனாய்வு முகாமை என்ஐஏ. அந்த என்ஐஏ எங்கள் வீடுகளுக்கு வந்துச்சு. எனக்கு சம்மன் அனுப்புறான், வாட்ஸ்அப்பில் அனுப்புறான், 7:30 மணிக்கு காலையில் வந்துருங்க நாளைக்குன்ட்டு. நாங்களும் சம்மனுக்கு போனோம். 8 மணி நேரம் நாங்களும் உள்ளே உட்கார்ந்தோம். நாங்கள் உட்கார்ந்துருக்கப்பவும் செய்தி வந்துச்சு, கிடிச்சுப்படி கேள்வி, திணறிய நாம் தமிழர் நிர்வாகிகள் தடை செய்யப்படுகிறதா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு போட்டாங்க. அவர் சொல்கிறாரு, எல்லாரும் கேட்குறப்ப என்ன பண்ணுறீங்க, எப்படி கட்சிக்கு வந்தீங்க? 2009 இங்கே நான் கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ முத்துக்குமார் அண்ணா இறந்து போனப்போ ஈழப்படுகொலை தாக்கம், அதன் வெளிப்பாடாக வந்தேன். அப்போ ஒரு கவிதை எழுதினேன். என்ன கவிதை சொல்லுங்கள்? சுற்றும் பூமி சுற்றாவிட்டாலும், வீசும் காற்று வீசாவிட்டாலும், உதிக்கும் சூரியன் உதிக்காவிட்டாலும், கொதிக்கும் நெருப்பு கொதிக்காவிட்டாலும், தவிக்கும் என் மக்கள் இன்னல்கள் தீர தமிழில் மலர்ந்தே தீரும் அப்படின்னோடனே நல்லா இருக்கு உட்காந்துருங்க, போய் பேனா எடுத்து வர்றேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. பேனா எடுத்து வந்து சொல்லுங்க, சுற்றும் பூமி சுற்றாவிட்டாலும் எழுதிக்கிட்டார். இதான் விசாரணை. அதனால் நாங்கள் அதெல்லாம் அஞ்சலை, பயப்படலை. நாங்கள் துணிவோடு தான் போனோம். நாங்கள் அதெல்லாம் நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டோம். நாங்கள் களத்தை விட்டு வெளில போகலை. நாம் தமிழர் கட்சி 4 முறை பொதுத்தேர்தலில் போட்டி போட்டிருக்கு. 2016, 2019, 2021, 2024 4 பொது தேர்தலில் ஒரு தேர்தலையும் நாங்கள் வெற்றியை ஈட்டவில்லை. ஆனால் வெற்றியை ஈட்டாவிட்டாலும் கூட நாம் தமிழர் கட்சி வாக்கு விழுக்காடு உயர்ந்து கொண்டிருக்கிறது. 1.1 நாங்கள் 8 விழுக்காடாக உயர்ந்திருக்கோம். வாக்கு காசு கொடுக்காது, பணம் இல்லாது, அதிகார பின்புலம் இல்லாது, ஊடக வெளிச்சம் இல்லாது, உழைக்கும் மக்கள் நாங்கள் கருத்துக்களை சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். 4 தேர்தல் நாங்கள் தோல்வி அடைஞ்சாலும் சரி, கட்சி நிமிர்ந்து நிற்குது. 2026 இந்த தேர்தலில் தாவேகா முடிஞ்சு அடுத்த 6 மாசத்துல இருக்க மாட்டார். அடுத்த 6 மாசத்துல கட்சி கலகலத்து போகும். இடியப்பம் வைக்க கூட ஆள் இருப்பான், டிவிக்கு ஆள் இருக்க மாட்டேன். முடிஞ்சிருங்க கதை. ஒருவேளை கட்சி தப்பி தவறி விஜய் விபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டார். ஆனா ஆளா கவலைப்படுற ஆள் அவராக தான் இருப்பார். இனிமே சட்டமன்றத்தில் போகணுமே,
உடனே சபாநாயகருக்கு அழைப்பை போட்டு, யார் சபாநாயகர்களா, நான் விஜய் பேசுகிறேன், நான் சபை நிகழ்ச்சிகளை பங்கேற்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், பிரியப்படுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நாற்காலியவும் அந்த நோட்டை எடுத்துக்கிட்டு நாற்காலியை தூக்கிக்கிட்டு பனையூருக்கு வந்துருங்களேன், நம்ம காத்தோட்டமாக உட்காந்து இங்கே சபை நிகழ்ச்சியை எடுத்துக்கலாம். போக மாட்டார், ஒருபோதும் போக மாட்டார். கமலஹாசனுக்கு எந்த தகுதி இருக்குன்னு ஓட்ட போட்ட 4 விழுக்காடு மக்கள் கமலஹாசனுக்கு வாக்கு செலுத்தினார்கள். கமலஹாசன் எங்க இருக்காரு, எங்க இருக்காரு? அறிவாலயத்தில், அறிவாலயத்தை எங்க இருக்காருன்னு பூத கண்ணாடி வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. பின்னாடி நிற்கிறாப்புல, ஏன் கரைஞ்சு போயிட்டாரு. நடிகன் வருவாங்க வருவாங்க, வெற்றி பெற்றா இருப்பான், தோல்வி பெற்றா போயிடுவேன். நீங்க எந்த நடிகனும் ஒரு இயக்குனர் படத்தை நடிக்கிறான், ஒரு இயக்குனர் படத்தை நடிக்கிறான்னா அந்த இயக்குனர் படம் தோல்வி அடைஞ்சுன்னா மறுபடியும் நடிக்க மாட்டான், விட்டு போயிடுவான், வேற இயக்குனரை பார்த்துக்குவான். அது மாதிரி போட்டு பார்ப்போம், ஜெயிச்சா தொடர்ந்து இருப்போம், தோத்தா கிளம்பிடுவோம்னு நினைப்பாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் அவங்களோட அரசியல். இதுல போன இடம் பூரா கூட்டம் கூடுது, கூட்டம் வரும், கூட்டம் வரும். நடிகனை பார்க்க 4 தொலைக்காட்சி விவாதத்துல நாங்க பங்கேற்றுட்டு வீதிக்கு போனா உங்களை நான் டிவியில பார்த்திருக்கேன், அந்த விவாதத்துல பார்த்திருக்கேன். அந்த பொட்டிக்குள்ள பார்த்தா ஒரு கவர்ச்சி. அப்ப 4 விவாதத்துல பார்த்தா நம்மளே எப்படி சொல்றாங்கன்னா, அப்ப இவர் 30 ஆண்டு காலமா திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ படத்துக்குள்ள இருக்காரு பாரு விஜய், அதை பார்த்துக்கிட்டு அந்த விஜய் இங்க இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த விஜய் இல்லவே இல்லை. அதை உணர்ந்து தெரியணும். வாக்க வீணடிச்சிடாதீங்க, மறுபடி தவறான ஆட்கள்கிட்ட வந்து அதிகாரத்தை கொடுத்துடாதீங்க. நாட்டை ஆள ஒரு தகுதி வேண்டாமா, நாட்டை ஆள்வதற்கு தகுதி வேண்டாமா? இந்த மண்ணை மக்களை வந்து மேம்படுத்துவதற்கு ஒரு உயர்தர தகுதி வேணும். எவன் களத்திலே உழைக்கிறானோ, எவன் மக்கள் துயர் என்றால் துன்பம் என்றால் வீதிக்கு வந்து நிற்கிறானோ அவன் தான் தலைவன். சமரசங்களுக்கு ஆட்படாது, பேரங்களுக்கு விலை போகாது, களத்தில் கடைசி வரை நிற்பவன் தான் தலைவன். 15 ஆண்டாக நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிறது.